ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காய்கறி யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா மசாலா அரைச்சி ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் 5 வரமிளகா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சாதம் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விட்டுருங்க. முந்திரி பருப்பு செவந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுத சேர்த்துக்கோங்க. கூடவே 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆப்ஷனல் தான், சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமலும் செய்யலாம். இப்போது அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம். அதனால் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுறலாம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க, இதுதான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் நெய், 1 கையளவுக்கு மல்லி இலை, 1/2 கையளவுக்கு புதினா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, எனக்கு சரியாக இருக்குது. இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சாதம் நல்லா வெந்து வரட்டும். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. குழையவும் இல்லை, நமக்கு உடையவும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.